இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் வந்து பழம் இருக்குல்ல, பனம்பழம் வந்து விழுந்து கிடக்கு. இந்த கிடக்கா இதில் வந்து உள்ள பழம் விழுந்து கிடக்கும். இந்த பனம்பழத்தை எடுத்து பூமியில் வந்து பதிச்சு அதை வந்து மூடிட்டோம்னா கிழங்கா மாறிடும். அதுக்கான வேலையில் தான் ப்ராசஸ் தான் போய்க்கிருக்கு. இப்போ நிறையா எடுத்து வீட்டுக்கிட்ட போட்டாச்சு. வாங்க அதை போய் நம்ம உள்ள எந்த ஒரு விஷயமே வீண் போகாது, எல்லாமே யூஸ் ஆகும். இயற்கை நமக்கு அவ்வளோ கொடுத்துருக்கு. அந்த மாதிரி கிராமத்தில் பனம்பழம் அது ஃபுல்லாக நம்ம பதிக்க போகிறோம். அது நம்ம கிழங்கு திங்கிறோம்ல, பனங்கிழங்கு, அதுக்கு இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நிறையா அது ஃபுல்லாக வந்து பனங்கிழங்கு நம்ம சாப்பிட்ணுன்னா ஃபஸ்ட்டு பனங்கொட்டையை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரணும். பனம்பழம் கீழே விழுந்து மரத்துக்கு கீழே கிடக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு இப்படி தான் பதிக்கணுமா? கீழே அது வந்து மேலே வரணும். எப்படி இங்கே இந்த மாதிரி பதிச்சுட்டு அது மேலே மண்ணை போட்டு மூடிட்டோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு பனங்காயாக வந்துடும். இல்லையா? கிராமத்தில் வந்து பனங்கிழங்கு ரெடி பண்ணிக்கிறதுங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க? சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி நிறையா பேர் நம்ம ஊரை விட்டு போயிருப்பீங்க. நீங்களாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவீங்க. எத்தனை பேர் மிஸ் பண்ணுறீங்களோ உங்களோட ஃபீலிங்ஸ் இதில் போடுங்க. நிறையா பேர் எப்படி பனங்கிழங்கு உருவாகுன்ற தெரியாத நிறையா பேர் இருக்காங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்லுங்கள். பனங்கிழங்கு எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ பனைமரம் எந்த அளவுக்கு முக்கியம், இயற்கை எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியங்கிறது. அந்த காலத்துலலாம் இதுதான் பெரிய சாப்பாடாகவே இருந்திருக்கு. பார்த்திங்கன்னா இந்த இதை வந்து அவிச்சு சுட்டு சாப்பிட்லாம், சுடாமே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பனம்பழம் மண்டையா சப்பி போட்ட பனங்கொண்டை மாதிரியே இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை மண்டை, அதே தான் செஞ்சதுதான். இந்த மாதிரி மண்டை இருக்கும், சப்பி போட்ட பனங்கொட்டை மாதிரி. சரி, ஓகே, பார்ப்போம். பார்த்தீங்களா, தலைங்க பச்சோன்னா வராது, நேராக பதிக்கணும். பனங்காய் இது வந்து நம்ம கிராமமாக இருக்கிறதுனால நம்ம இது பண்ணலாம். எவ்வளோ பேர் சிங்கப்பூர் இங்கே இந்த மாதிரி கிராமத்தில் வந்து, அதுவும் நம்ம சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த சைட்லேருந்து எல்லாருமே சிங்கப்பூரில் தான் இருக்காங்க. அவங்களாம் வந்து இதை பார்த்தா ஃபீல் ஆகும். உங்களை எந்த அளவுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நிறையா பேர் சென்னையில் இது என்னன்னே தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கிழங்கு நிறையா பேருக்கு தெரியும். அதனால் பனங்கிழங்கு எப்படி வருது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் கிராமத்தில் இருக்கிறதுனால நம்ம இது பண்ணுறோம். இது சென்னையாக இருந்தால், சிட்டியாக இருந்தால், ஏன் கிராமத்துலேயே இப்போ யாரும் பண்ணுறதில்ல, இருந்தாலும் நம்ம நமக்குள்ள இருக்கிறதுனால அதே பண்ணுவோம். நிறையா இருக்குது அப்படிங்கிறது. சரி, ஓகே, நிறைய வீடியோஸ் நீங்கள் போடுவோம். பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அடிக்காச்சு. இது மேலே இப்போ வந்து மண் வெட்டி போடணும். மண் வெட்டி போட்டு மூடி வச்சு செட்டி வச்சிட்டோம்னா, இப்போ என்ன ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை அந்த ரேஞ்சில் நம்ம பிடிங்கிடலாம். நல்லா இது ஆற்று மணல், ஆற்று ஓரங்கள் வெட்டி போட்டோம்னா நல்லா வரும். ஆனால் கீழே அந்த இடத்துல